نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يوضع الأخيار ويرفع الأشرار رواه الحاكم في المستدرك صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியளோ வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்க கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கோடான கோடிக்கணக்கான வஸ்துக்கள் அல்லாஹ் மனிதனுக்காக படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்துல மனிதனுக்காக பெரும் ஏற்பாட்டுகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். இது அனைத்தும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்தான். இந்த உலகம் நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. நீடோடி காலம் வாழக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு தயாரிப்பாக மனிதன் இந்த உலகத்தில் அந்த நீடோடி காலத்துக்காக வேண்டி அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளும் நிரந்தரமற்றவைகள், தற்காலிகமானவைகள். ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகின்றது. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கப் போகின்றான். இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான், தற்காலிகமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுடைய பிரயோஜனங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இவைகளை மனிதனுடைய ஏற்பாட்டுக்காக வேண்டி மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி அல்லாஹ் இவைகளை படைத்தார். கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தும் ஒரு நாள் முடிவரக்கூடியதா இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. நபியே நாயகமே, உம்முடைய இரட்சகர் சங்கையான உம்முடைய இரட்சகர் மாத்திரம் நிரந்தரமா இருப்பார். இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போகக்கூடியவைகள். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ இதுக்கு எப்படி ஆரம்பம் இருந்ததோ அல்லாஹ் தஆலா இவைகளுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதுதான் கியாமத்துடைய நாள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிலூன். மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்குரிய நாள் நெருங்கிவிட்டது. அவர்களோ அந்த கியாமத்தை, அந்த கேள்வி கணக்குரிய நாளை மறந்தவர்களா, புறக்கணித்தவர்களா, பராமம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு நாள் வர இருக்கின்றன. அதுதான் கியாமத்துடைய நாள். நம்மில் அதிகமானவர்கள் இந்த நாளை மறந்து உலகில் வாழ்கின்றார்கள். கபருடைய வாழ்க்கையை மறந்து வாழ்கின்றார்கள். சிராத்துடைய வாழ்க்கையை மறந்து வாழ்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இவைகள் வர முன்னால மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வை நெருங்க, இபாதத்துகளை செய்ய, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க அல்லாஹ் சந்தர்ப்பமா அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யௌம துபுலஸ் ஸராயிர். அந்த நாள் எப்படியான நாள் தெரியுமா? மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய இரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படக்கூடிய நாள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் பல இரகசியங்களும் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான், யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த கியாமத்துடைய நாளையில எல்லா மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய இரகசியங்கள் அவைகள் அம்பலப்படுத்தப்படும், அம்பலத்தில் கொண்டு வரப்படும். அப்படியான பயங்கரமான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மௌத்து வேகம். அல்லாஹ் தஆலா மௌத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அஜல் முடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மௌத்தை மறந்தவர்களா உலக இன்பத்தில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய லாபம் வழங்குது, நன்மைகளுடைய அதனுடைய லாபம், அதனுடைய முடிவு சொர்க்கம், இதுங்களுக்கு வழங்குதில்லை. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு நாள். அந்த நாள் எங்களை வந்து அடைய முன்னால அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் சில அடையாளங்கள் உலகத்தில் ஏற்படும் வரையில் அந்த கியாமத்துடைய நாள் வரமாட்டாது. நாம் எத்தனை அடையாளங்களை பார்த்திருக்கிறோம்.
அந்த இறுதி நாளுடைய அடையாளங்களா எத்தனை அடையாளங்கள் உலகத்துல பூமிக்கு மேலால நடைபெற்று விட்டன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து, கியாமத்து நாள் ஏற்பட மாட்டாது, இந்த உலகத்துக்கு அழிவு ஏற்பட மாட்டாது. எதுவரையில தெரியுமா? ஹத்தா யுக்பலல் இல்மு, இந்த நுபுவத்துடைய குர்ஆன் ஹதீஸுடைய அறிவோ கைப்பற்றப்படும் வரை. கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு மதிப்பில்லாம போகக்கூடிய ஒரு காலம் வரக்கூடியதாக இருக்குது. கண்ணியமானவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு மதிப்பில்ல, குர்ஆனை படித்தவர்களுக்கு மதிப்பில்ல, குர்ஆனை ஹிஃப்ல் செஞ்சவர்களுக்கு ஹாஃபிஸ்மார்களுக்கு மதிப்பில்ல. அப்படியான ஒரு காலம் வரும் வரையில் கியாமம் ஏற்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷரியத்துடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாம் உலகத்துடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை விட ஷரியத்துடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இல்மு கைப்பற்றப்படும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் தஃசீராக தெளிவாக வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலுல் இல்ம இன்திஸான், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய ஹதீஸை, இந்த குர்ஆனுடைய இந்த அறிவை, ஹதீஸுடைய இந்த அறிவை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். எப்படி கைப்பற்றுவான் தெரியுமா? நேரடியாக அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். உலமாக்கள் அந்த ஹதீஸ் குர்ஆனை விளங்கின, அந்த ஹதீஸ விளங்கின, அந்த குர்ஆனை விளங்கின உலமாக்களுடைய ரூஹலை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலமாக இந்த இல்மை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். இந்த அடையாளம் நடக்காத வரையில் கியாமம் ஏற்பட மாட்டாது என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உலகத்துல அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொன்னாங்க, பூகம்பம் ஏற்படும் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, சமீபத்தில் எத்தனை நாடுகள் பார்த்தோம் பூகம்பம், பூமி நடுக்கம் ஏற்பட்டா இல்லையா? இது கியாமத், கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல அந்த கியாமம் வர முன்னால இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதா சொன்னார்கள், வயதகாரப ஸமான், காலம் நெருங்க ஆரம்பிக்கும், காலம் வேகமா செல்ல ஆரம்பிக்கும். பார்க்கிறோமா இல்லையா? நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு வேகம்! ஒரு வருடம், ஒரு மாதத்தை போன்று மிக விரைவில் அழியக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் சுருங்க ஆரம்பிக்கும். நமக்கு முன்னால் இருந்த பெரும் பெரும் இமாமார்கள் அந்த காலத்துல பெரும் பெரும் கிதாபுகளை எழுதினார்கள். ஏன்? காலத்தில் பரக்கத் இருந்தது, நேரத்தில் பரக்கத் இருந்தது. பெரும் பெரும் கிதாபுகளை முஜல்லத் கணக்கு எழுதினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கிதாபுகளை தற்காலத்துல மதரசாக்கள்ல சிலபஸா போட்டு ஓதி கொடுக்க காலம் இடம் கொடுக்குது. கண்ணியமானவர்களே, மிக வேகமா நம்மை விட்டும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றன, கழிந்து கொண்டிருக்கின்றன. காலம் சுருங்காதவரை கியாமம் ஏற்படாதுன்னு சொன்னாங்க. அடுத்த ஃபித்னாக்கள் உலகத்துல தோன்ற ஆரம்பிக்கும் என்று சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் ஈமானை பறிக்கக்கூடிய கருவிகள், நவீன கருவிகள் விளம்பரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, சமூகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஈமானை பறிக்கக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும் என்று சொன்னார். நடக்குதா இல்லையா? இல்லற சில்லற பிரச்சனைக்காக வேண்டி எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே,
இந்த ஃபித்னாக்கள் வராத வரையில் கியாமம் ஏற்பட மாட்டார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னா வயக்சுரல் ஹரஜ் வஹுவல் கத்லு வல் கத்லு சொன்னார்கள். ஹரஜ் அதிகமாகும் என்று சொன்னாங்க. ஹரஜ் என்றா கொலை அதிகமாகும் என்று சொன்னாங்க. இது நடக்குதா இல்லையா? சின்ன விடயத்துக்காண்டி போய் முடியுது கொலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எல்லா இடங்களையும் பார்க்கலாம். கொலை என்பது சர்வ சாதாரணமான ஒரு விடயமா போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொலை செய்யக்கூடிய மனிதனுக்கு கொலை செய்யப்பட்ட மனிதனுக்கும் நான் எதுக்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறேன், நான் ஏன் இவரை கொலை செய்தேன் என்று தெரியாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்கக்கூடியதா இருக்குதா இல்லையா? எங்க பார்த்தாலும் கொலை. இது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார். சஹீஹ் புகாரியில வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்படியான பயங்கரமான ஒரு ஜமான்ல காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மௌத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆகும். யாருக்கும் தப்ப முடியாது. எந்த நேரம், எந்த இடத்துல, எந்த விதத்துல எப்படி வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலவ் குன்தும் ஃபீ புருஜி முஷையதா ஐனமா குன்தும், அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்க இருந்த போதிலும், இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும், உங்களுடைய அஜல், உங்களுடைய வாழ்நாள் முடிந்து விடுமோ, மௌத் உங்களை வந்து அடையும் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாம் ஜனாசாக்களுடைய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நாங்க படிச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசாக்களை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், ஜனாசாவை எப்படி தொழுவிக்க வேண்டும், அந்த இல்மு நம்முடைய சமூகத்துல மிக குறைவாக இருக்கு. என்னுடைய தாய, என்னுடைய தந்தைய, என்னுடைய சகோதரிய, கண்ணியமானவர்களே, உடம்பிறந்த சகோதரனை குளிப்பாற்றதாக இருந்தா அதை பற்றி அறிவை நாம் படித்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வெளியால போய் ஒருவரை கூலிக்காக வேண்டி ஜனாசாவை குளிப்பாட்ட கூட்டிட்டு வாரது அல்ல. ஜனாசாக்கள்ல பல குறைகள் இருக்கலாம். அந்த குறையை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட தகுதியுள்ளவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அந்த ஜனாசாவுடைய குறை அம்பலத்தில் போய்விடக் கூடாது? மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அதனாலதான் ஜனாசாக்கள் விழுந்தா அந்த ஜனாசாக்களுடைய சொந்தக்காரர்கள் ஜனாசாவுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்தில பெரிய லோ நாம் முடிச்சிருக்கிறோம், பெரிய பெரிய டிகிரிகளை முடிச்சிருக்கிறோம். ஆனா ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியா, கஃன் செய்ய தெரியா. கண்ணியமானவர்களே, மௌத்தான தன்னுடைய தாயையோ தந்தையோ கஃன் செய்ய தெரியாவிருந்தா உலகத்தில் அவர் ஜீரோ. அவர் அறிவாளி என்று சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய லோ முடித்தாலும், எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும், மார்க்கத்துடைய விடயத்துல அவர் எதுவுமே இல்லை என்றிருந்தா இவர் அறிவாளியா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, கவனம் செலுத்துவோம், இல்மை படிப்போம், ஜனாசாக்களுடைய விஷயங்களை படிப்போம். ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய நிஜமான ஒரு முடிவு மௌத்து. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஜனாசாக்களை எப்படி நாம் கஃன் செய்ய வேண்டும், எப்படி குளிப்பாட்ட வேண்டும், பெரும் ஒரு பாடம். உலமாக்களை அணுங்க, உலமாக்கள் இடத்துல போங்க, உலமா
நல்லடியார்களே, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாம் இந்த விஷயத்துல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத் நெருங்கிக் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னை சீராக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த கியாமத்துடைய நாள் எப்படியான நாள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லும் போது, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. அல்லாஹ் தஆலா அந்த கியாமத்துடைய நாளுடைய பயங்கரத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, ஒவ்வொரு மனிதனுடைய பதிவேட்டையும் அவனுடைய களத்துல நாம் தொங்க விடுவோம். மஹ்ஷர் மைதானத்துல மனிதன் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தான்? 60 வருடங்கள் வாழ்ந்தானா? அல்லது 70 வருடங்கள் வாழ்ந்தானா? அல்லது 25 வருடங்கள் வாழ்ந்தான்? அந்த அவன் வாழ்ந்த அந்த இடைப்பட்ட அந்த வாழ்நாளில் அவன் என்னென்ன நல்ல கர்மங்களை செய்திருக்கிறான், என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறான், அது அனைத்தும் அந்த ஏட்டில் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். கயாமத்துடைய நாளில அல்லாஹ் எல்லாரையும் கூப்பிட்டு கையில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். பதிவேட்டை, ஒவ்வொரு மனிதனுடைய பதிவேட்டை அவனுடைய களத்தில் அல்லாஹ் தொங்க விடுவான். நாம் அவனுக்காண்டி ஒரு பதிவேட்டை வெளியாக்குவோம். அந்த பதிவேட்டை அந்த மனிதன் விரிக்கப்பட்ட நிலைமையில, பிரிக்கப்பட்ட நிலைமையில அதை அவன் கண்டு கொள்வான். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. மனிதனே, உன்னுடைய பதிவேட்டை படித்து பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உன்னுடைய பதிவேட்டில் உள்ளவைகளை கணப்பாக்கு. இன்னொருவர் தேவைப்பட மாட்டார். உனக்கு எதிராக இன்னொருவர் கணப்பாக்க தேவைப்பட மாட்டார். அதனால நீயே உன்னுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களை நீயே வாசிச்சுப்பா. அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் அதை படிப்பான், படிக்க ஆரம்பிப்பான். ஆச்சரியத்தோட மனிதன் எங்கட பதிவேடு எங்கட கையில கொடுக்கப்படும், கரங்கள்ல கொடுக்கப்படும். மனிதன் படிக்க படிக்க ஆச்சரியமா சொல்லுவான், நாம் செய்த சிறிய பாவங்கள், பெரும் பாவங்கள் அனைத்தும் விடப்படாமல் பதியப்பட்டிருக்குது. இது என்ன பதிவேடு, இது என்ன கிதாப் என்பதாக மனிதன் ஆச்சரியத்தோட சொல்ல ஆரம்பிப்பான். அனைத்தும் பதியப்பட்டிருக்கும். எந்த மூல முடுக்குல எந்த மனிதன் பாவம் செய்தானோ, இருள பாவம் செய்தானோ, பகிரங்கமா பாவம் செய்தானோ, வெளிநாட்டுல பாவம் செய்தானோ, அது அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ரெக்கார்டாயிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அணுவளவு கூட நன்மை செய்தாலும் அதுவும் பதியப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பதிவேட்டை பார்த்து சொல்லுவான், இது என்ன பதிவேடு? ஆச்சரியத்தோட கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பயங்கரமான ஒரு நாள், அந்த நாள் எங்களை காத்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கின இபாதத் செய்த அப்படியான நல்லடியார்களுடைய முகங்கள் அந்த கியாமத்துடைய நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் காட்சி அளிக்கும். அல்லாஹ் சொல்றான், وجوه يومئذ مسفرة لاحقة مستبشرة. அந்த கியாமத்துடைய நாளில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் சிலர்களுடைய முகங்கள் பிரகாசத்தினால காட்சி அளித்துக் கொண்டிருக்கும். சிரிச்ச நிலைமையில, சந்தோஷப்பட்ட நிலைமையில, பிரகாசமான தோற்றத்துல சிலர்களுடைய முகங்கள் காட்சி அளிக்கும் என்று குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகிறது. அல்லாஹ் சொல்றான், இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய உலகத்துல வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பூமிக்கு மேலால
ஹயாத்தாக்கினவர்கள், நிலைநாட்டினவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காண்டி வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இவங்களோட முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கல், பாவத்திலேயும் அட்டூழியத்திலேயும் அநியாயத்திலேயும் ஈடுபட்ட அப்படியானவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில சாராருடைய முகங்கள் அந்த கியாமத்துடைய நாளையில புழுதிப்பட்டதா, கருத்த நிலைமையில, கவலையுடைய தோற்றத்துல சிலருடைய முகங்கள் இருக்கும், வாடி போயிருக்கும். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை வந்து விட்டார், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை அவருடைய முகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை அவருடைய முகத்தில் காட்ட ஆரம்பிக்கும். முகம் வாடி போனதா இருக்கும், சோர்ந்ததா இருக்கும். உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசமானதா இருக்கும், சந்தோஷமா இருப்பார், சந்தோஷமா சிகிச்சை கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஅத்தி, கியாமத்துடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுல அல் அஹ்யார் வ யுர்ஃபா அல் அஸ்ரார். ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், இமாம் ஹாக்கிம் ரஹிமல்லாஹ் அல் முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்தில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். சஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தற்பொழுது உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன விடயம் தெரியுமா? அய்யூல அல் அஹ்யார், நல்லடியார்கள் உலகத்தில் தாழ்த்தப்படுவார்கள். நல்லடியார்கள் கிடம் இருக்காது, ஹக்கு கடம் இருக்காது. பாத்திலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, நல்லதை பேசக்கூடியவங்க குறைவா இருப்பாங்க. நல்லவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் சமூகத்தில். இது கியாமத்துடைய அடையாளம். நல்லவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுறது இல்லை, நல்லவருக்கு கருத்து சுதந்திரத்தை முன்வைக்க இடம் கொடுக்கிறது இல்லை. சொன்னார்கள், பாவிகள், கெட்ட மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காத, பாவத்திலே மனாச்சாரத்திலே வீக்கக்கூடிய இப்படியான மனிதர்களை உயர்த்துவார்கள், உயர்த்தி பேசுவார்கள், கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள், நல்லவர்களுக்கு இடம் கொடுக்குவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நிலைமை வந்துட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. நடக்குதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? நம் சமூகத்துல ஏராளமான விஷயங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். யத்தி அலன்னாசி ஸமானு, இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் வரும். எப்படியான காலம் தெரியுமா? யஜ்தமியூன ஃபீஹி, எப்படி? யஜ்தமியூன ஃபீஹி வ யுஸல்லூன ஃபில் மஸாஜித் வ லைஸ ஃபீஹி முஃமினூன். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஒரு காலம் வரும். எப்படியான காலம் தெரியுமா? அந்த காலத்துல மஸ்ஜித்ல எல்லோரும் தொழுவார்கள், மஸ்ஜித்ல தொழுவார்கள். ஆனா வலைஸ ஃபீஹி முஃமினூன், அந்த மஸ்ஜித்ல தொழக்கூடியவங்கள யாரும் முஃமினா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜித்ல எல்லோரும் தொழ வருவார்கள். ஆனா இறை விசுவாசம் உள்ளவர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. மூமினுடைய சிஃபத் உள்ளவர்களா யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னாங்க. அடுத்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யப்ன الناس புயூதன் யுவஸூனஹா வஸல் மராஹீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் ஏற்பட மாட்டார். இதுவரையில தெரியுமா? மக்கள் வீடுகளை கட்ட ஆரம்பிப்பார்கள். எப்படி ஆடைகளை, அலங்காரம் உள்ள ஆடைகளை வாங்குறோமோ, ஆடைகள் எப்படி வேக் போடப்பட்டிருக்குதோ, எப்படி டிசைன்கள் போடப்பட்டிருக்குதோ, இத போல வீடுகளை டிசைனா கட்ட ஆரம்பிப்பார்கள். இது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதமுடைய மக்கள் செலவழிக்கக்கூடிய பணத்துல மோசமான கெட்ட பணம் எது தெரியுமா? கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவழிக்கக்கூடிய பணம் என்று சொன்னார். அனாவசியமா தேவையில்லாத வீண் விரயத்தில் செலவழிக்கக்கூடிய பணம், கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவழிக்கக்கூடிய பணம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எப்படி என்றா ஆடைகளை எப்படி நாம் வேக் போட்ட அலங்காரம் உள்ள டிசைன் போட்ட ஆடைகளை வாங்குறோமோ, அத போல வீடுகளையும் அலங்காரம் உள்ளதாக கட்ட ஆரம்பிப்பார். அடுத்ததா சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, மோமின்களிடத்தில் அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவார். அந்த காற்று மோமின்களுடைய அவர்களுடைய கமக்கட்டில் பட்டதும் எல்லோருடைய ரூஹும் கைப்பற்றப்படும். சொன்னார்கள், எல்லா முஸ்லிம்களும் எல்லா மோமின்களும் மரணித்து விடுவார்கள். வயபகா ஷிராருன் நாஸ், மக்கள் மோசமானவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். எப்படியானோ தெரியுமா? யதஹாரஜூன ஃபீஹா தஹாருஜுல் ஹுமர், தஹாருஜுல் ஹுமர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர்கள் தன்னுடைய தேவையை இச்சைய பூர்த்தி செய்வார்கள் கழுதைகளை போன்று. சொல்லிட்டு சொன்னார்கள், பப்ளிக்ல பஜார்ல மக்களுக்கு மத்தியில வெக்கம் இல்லாதவர்களா தன்னுடைய தேவைய தன்னுடைய இச்சைய பூர்த்தி ஆகிக்கொள்வார்கள். சொல்லிட்டு சொன்ன இவங்களாலதான் கியாமத்தே உண்டாகும் என்று சொன்னார். இவங்களாலதான், இவங்க உலக அழிவுக்கு காரண கருத்துள்ளவர்கள் இவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பார்க்கிறோமா இல்லையா? ஈமான பாதுகாக்க கஷ்டம். இன்றைக்கு ஜினாவுடைய தூண்டுதல் நிறைய எல்லா இடத்திலும் பரவலாயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, சிலர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள், திருமணம் முடிச்சியும் மாத்தமான தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படியானவர்கள் உலகில் இருக்கும் போது கியாமத்தினால் மிக விரைவில் ஏற்படும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிகழ்வுகளை மனிதன் பார்ப்பான். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் ரப்புக்கு முன்னால தலையை குனித்தவர்களாக இருப்பார். யாரும் தலையை உயர்த்தி பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பாரில் எல்லோரும் தலையை குனித்தவர்களாக இருப்பார்கள். கேட்க லேசி. கண்ணியமானவர்களே, அந்த காட்சியை பார்க்கவில்லை, ஈமான் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுகின்றது, அந்த மஹ்ஷர் மைதானத்துல மனிதன் நினைப்பான், யகூலுல் இன்சானு ஐனல் மஃபர், மனிதன் விரண்டோட பார்ப்பான். எங்க விரண்டோடுவது? அல்லாஹ் சொல்லுவான், கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதில் முஸ்தகர். மனிதனே, நீ எங்க விரண்டோட பார்க்கிறாய்? உனக்கு விரண்டோட இடம் கிடையாது. உன்னுடைய ரப்பிடத்தில் உன்னுடைய இடம் இருக்குது என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுகின்றது. நபியே, உமது இரட்ச இடத்தில் அவர்கள் எல்லாம் வீழுவார்கள். யாருக்கும் தப்ப முடியாது, யாருக்கும் உதவி செய்ய முடியாது.
உலகத்தில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் குடும்பத்தினர்கள் அல்லது மஹல்லாவாசிகள் ஊர்வாசிகள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு உதவி செய்வார். ஆனா கியாமத்துடைய நாளையில யாரும் முன்னேற மாட்டாங்க. இப்படியான நாள் يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ يومئذ شأن يغنيه. அல்லாஹ் சொல்றான், يوم يفر المرء من أخيه, மனிதன் விரண்டோடுவான். கண்ட சகோதரன், உடம் பிறந்த சகோதரன் கண்டு விரண்டோடுவான், கண்டும் காணாம விரண்டோடுவான். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, அல்லாஹ் எனக்கு என்ன முடிவை செய்ய போறான், அல்லாஹ் எனக்கு என்ன முடிவை சொல்ல போறான். ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தட்டு தடமாறிக் கொண்டிருப்பார்கள் மஹ்ஷர் மைதானம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், யுனப்பவுல் இன்சானு பிமா யௌமைதின் பிமா கத்தம வஅഖர். மனிதன் எதை ஆখিরাத்துக்கு முற்படுத்தினானோ, எதை பிற்படுத்தினானோ அது அனைத்தும் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும், அறிவிக்கப்படும். பாவத்தை செய்து நாம் உலகத்துல வாழ்க்கையை கழித்திருந்தால் மஹ்ஷர் மைதானத்துல எங்களை பாவங்கள் சொல்லப்படும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு காலத்து பாவத்திலேயும் அநியாயத்திலேயும் அட்டூழியத்திலேயும் இருப்போம். ஒரு நாள் வர இருக்குது கண்ணியமானவர்கள். என்னுடைய உடம்புல இந்த ரூஹ் இருக்கும் வரையில நாம் வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அந்த ரூஹ் கலட்டப்படும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளை அல்லாஹ் சொல்லுகின்றான். தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய பிள்ளை விரண்டோடுவான், தாய் பிள்ளையை விட்டும் தன்னுடைய தகப்பனை விட்டும் விரண்டோடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் தன்னுடைய மனைவி விட்டும் விரண்டோடுவான். ஒவ்வொரு மனிதர்களும் பராக்கில் இருப்பார்கள், சோழில் இருப்பார்கள். யாரும் யாருடைய விஷயத்தையும் கணக்கெடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு பயங்கரமான நாள் தான் கியாமத்துடைய நாள். மனிதன் செய்த பாவங்களை அல்லாஹ் சாட்சியாக ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி மனிதன் ஏற்றுக்கொள்ளோடுமே ஆதாரம் அல்ல 3 விஷயங்களை கொண்டு வர. முதலாவது, வானவர்கள் அல்லாஹ் கொண்டு வருவான். கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون. நீங்க செய்யக்கூடிய அனைத்தையும் அந்த சங்கையான வானவர்கள் எழுதி கொண்டிருப்பாங்க, பதிவேற்ற கொண்டு வரும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் கொண்டு வருகின்றான், பூமியை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அசைக்கப்பட்டதா அசைக்கப்படும் போது, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தனக்குள் கூடிய அனைத்து சுமைகளையும் வெளியில தள்ளிவிட ஆரம்பிக்கும். மனிதன் இந்த காட்சியை பார்ப்பான். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் ஆச்சரியத்தோட கேட்பான், இவ்வளவு நாளும் நடக்காத ஒரு விடயம் இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்குது? பூமி தனக்குள்ளிக்கூடிய அனைத்தையும், மௌத்தானவர்களா இருக்கலாம், பூமிக்குள்ளிக்கூடிய எதுவா இருந்தால் அது வெளியில தள்ளிவிடும். அந்த நேரத்துல மனிதன் இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்ற ஆச்சரியத்தோட அவன் சொல்ல ஆரம்பிப்பான். பூமி அதனுடைய செய்திகளை அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு எதிராக பூமி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். பாவம் செய்திருந்தால், யா அல்லாஹ், இந்த மனிதன் இந்த இடத்தில் இந்த பாவத்தை செய்தான், பூமி சாட்சியா வரும். யா அல்லாஹ், இந்த மனிதன் இந்த இடத்துல இந்த நன்மையை செய்தான், நன்மைக்கும் பரிந்துரை செய்யும், பாவத்துக்கும் பரிந்துரை, பாவத்துக்கும் பூமி சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் செய்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த பூமி சொல்ல ஆரம்பிக்கும். நன்மையை சொல்லுமாறு
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு நிலைமைய ஒரு நாளை சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமான அடுத்தது அல்லாஹ் மனிதன் உறுப்பை கொண்டு வருவான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். அல்லாஹ் இந்த வாய்க்கு சிவிலிடுவான். அல்லாஹ் வாயை முத்திரையிடுவான். வாய்க்கெல்லாம் முத்திரையிடுவான். கைகள் கரங்கள் பேச ஆரம்பிக்கும். இந்த மூணு விடயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு எதிராக சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வரும். கண்ணியமானவர்களை, நன்மை செய்திருந்தா அவர்களுக்கு சார்பா இந்த மூணு விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கும். பாவம் செய்திருந்தா அவர்களுக்கு எதிராக சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு நாள் தான் அந்த கியாமத்துடைய நாள். கண்ணியமானவர்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தையும் பயத்தை தருவாயாக. பாவத்துல வெறுப்பை தந்தருவாயாக. இபாதத்துல ருசியை தந்தருவாயாக. இபாதத்துல கண் குளிர்ச்சியை தந்தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய இபாதத்துல ஏற்றுக்கொள்வாயாக. அந்த கியாமத்துடைய பயத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய ஈமான்ல உறுதியை கொடுப்பாயாக. அவருடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் செழிப்பை உண்டாக்குவாயாக. அவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், எங்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். பாவத்துல வெறுப்பை தந்தருவாயாக. பாவத்தை விட்டு ஒதுங்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه نجوم الهدى وقادة التقى. اما بعد، فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله وازجركم عن معصيته واتقوا في جميع الاوقات ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين. واتبعوا كتاب الله سنة رسوله صلى الله عليه وسلم. فيقول الله تبارك وتعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم وبسنة رسول الكريم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه لغفور رحيم. الحمد لله كفى واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه نجوم الهدى وقادة التقى. اما بعد، فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله. فاتقوا الله واطيعوه، فان التقوى